கோட்டை அழகிரிநாதர் கோயில் குடமுழுக்கு விழாவில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். மோகன்ராஜ், திட்டமிடப்பட்ட இந்த குடமுழுக்கு விழாவிற்கு முன்னெச்சரிக்கையாகவே கோயில் நிர்வாகம் தரப்பிலோ அல்லது காவல்துறை தரப்பிலோ பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லையா? ஏன் இந்த அளவிற்கு மக்கள் கூட்டம்? கட்டுப்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? பாலா, 1500 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த கோட்டை அழகிரிநாத சுவாமி கோயில் சேலத்தில் மிக பிரசித்தி பெற்றது. சேலம் மட்டுமல்லாமல் சுற்று வட்டார மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் இந்த கோவிலுக்கு சுவாமி தரிசனத்துக்காக வந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு அழகிரிநாதர் கோவில் குடமுழுக்கு விழா இன்று விமர்சையாக நடைபெற்றது. இந்த குடமுழுக்கு விழாவிற்காக யாகசாலைகள் அமைத்து பூஜைகள் கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற நிலையில் காலை 9:30 மணி முதல் கோவில் கலசங்களுக்கு குடமுழுக்கு விழா செய்யப்பட்டது. இந்த குடமுழுக்கு விழாவை காண்பதற்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வந்திருந்தார்கள். ஆனால் பல இடங்களில் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தது. அதாவது இந்த குடமுழுக்கு விழாவிற்கு பாதுகாப்பு என்ற பெயரில் செய்யப்பட்ட ஏற்பாடுகள் பக்தர்களுக்கு பாதகமாக விளைந்திருக்கக்கூடிய அளவிற்கு அந்த ஏற்பாடுகள் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதாவது கோவிலுக்கு செல்லக்கூடிய பிரதான சாலைகளின் நுழைவு பகுதிகளில் தடுப்புகள் அமைத்ததோடு ஒவ்வொரு கோவிலுக்கு செல்லக்கூடிய பாதைகள் ஒவ்வொரு பகுதியிலுமே தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தது. செல்லக்கூடிய பாதைகள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்பட்ட நிலையில கோவிலுக்கு தரிசனத்திற்காகவும் குடமுழுக்கு விழாவை காண வந்த பக்தர்களையும் காவல்துறையினர் தடுத்து நிறுத்த காரணத்தினால்தான் இது போன்ற ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் காத்திருந்த பக்தர்கள் குடமுழுக்கு விழாவை காண்பதற்கு அனுமதிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் முன் வச்சாங்க. அது மட்டுமல்லாமல் முக்கியஸ்தர்களுக்கு மட்டும், அதே போல கட்டளைதாரர்கள் இவர்களுக்கு மட்டுமே அனுமதி அட்டை ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கோவில் நிர்வாகமும் சரி, அறங்காவலர் குழுவினரும் இதை முறையாக செய்யவில்லை. இது குறித்த முறையான அறிவிப்பும் கொடுக்கவில்லை. குறிப்பாக பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சியினருக்கே உள்ளே செல்வதற்கு அனுமதி நீண்ட நேரத்திற்கு பிறகுதான் வழங்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில தான் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படாமல் நீண்ட நேரம் காக்க வைத்திருந்ததனால ஆவேசமடைந்த பக்தர்கள் திடீரென காவல்துறையினர் தடுப்பையும் மீறி உள்ளே செல்ல முயன்றனர். அப்போதுதான் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பல பக்தர்கள், குழந்தைகள், முதியோர்கள் என பக்தர்கள் பலரும் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி மிகுந்த மூச்சு திணறலுக்கு ஆளானாங்க அப்படின்னே சொல்லலாம். எனவே இது போன்ற ஒரு விழா நடத்தும் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை குறிப்பாக கோவில் நிர்வாகமும் சரி, அறங்காவலர் குழுவும் முறையாக எடுக்க வேண்டும். அதே போல பக்தர்களுக்கு அனைவருக்குமே அனுமதி அப்படிங்கிறத முறைப்படுத்தி இருக்க வேண்டும். முக்கியஸ்தர்களுக்கு மட்டும் அனுமதி அப்படிங்கும் போது ஏற்கனவே இந்த கோவிலுக்கு வழக்கமாக வந்து செல்லக்கூடிய பக்தர்கள் காக்க வைக்கப்பட்டதுதான் ஒரு வேதனையான விஷயமாக பார்க்கப்பட்டது. கடவுள் என்பவர் எல்லாருக்கும் பொதுவானவர். அதே போல இது போன்ற குடமுழுக்கு விழாவை காண்பதற்கு எல்லா பக்தர்களுக்குமே ஒரு நீண்ட நெடிய பக்தி எண்ணம் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில அனைவரையும் உள்ளே அனுமதித்திருந்தால் இது போன்ற சிக்கல்களை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறத முக்கியமான விஷயம். பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 நாட்களாகவே சேலம் மாநகர காவல்துறையினர் இதற்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 500 பேர் இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. ஆனாலும் கூட காவல்துறையினர் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, எங்களுக்கு வந்த உத்தரவுப்படி அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கிறோம் அப்படிங்கிறதாம். எனவே பக்தர்களை முழுமையாக அனுமதித்து இருந்தால் கூட்ட நெரிசலை தவிர்த்திருக்கலாம், தள்ளுமுள்ளை தவிர்த்திருக்கலாம், இது போன்ற பக்தர்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியத்தையும் தடுத்திருக்கலாம். பாலா, நிச்சயமாக உரிய திட்டமிடல், முன்னேற்பாடுகள் இல்லாததால் கோயில் குடமுழுக்கு வந்த பக்தர்கள் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அவர்களும் கூட்ட நெரிசலில் சிக்கியிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.